எல்லாருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர், மூத்த பத்திரிகையாளர், இந்த படத்தோட கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கவிதா அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அவங்க தான் இந்த டீமில் என்னை வந்து அறிமுகப்படுத்தி வச்சாங்க. இது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் இந்த படம். அப்புறம் வந்து முதல்ல தயாரிப்பாளரை வந்து நம்ம இங்கே வரவேற்கிறோம் தமிழ் சினிமாவுக்கு. சார், இது மாதிரி நிறையா படம் பண்ணுங்க சார். நாகேஷ் சார், உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். இந்த படத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் மாதிரி பல மடங்கு இந்த படத்திலே சம்பாதிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அது நான் வந்து அது பெருசாக எதிர்பார்த்துட்டும் இருக்கேன். இந்த படம் அதை செய்யணும்னு நம்புகிறேன். முரளி சார், வெல்கம் டு தமிழ் சினிமா. இந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு இனிமேல் தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசுகிறோம். ஸோ ஒரு சவால் இருக்குது இந்த படத்தில். அது வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே கேட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து ரொம்ப அது பெரிய அளவில் அதை அச்சீவ் பண்ணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கதை, தெரிஞ்ச கதையில் வந்து அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் சவால். அதை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருக்குது. நான் கேட்டுட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அதை வந்து படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். இந்த படத்துக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய காசிமா அவர்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மொத்த டீமுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஸோ மச்.